இங்கே பாருங்க நம்ம ஆள் எப்படி இருக்கு ரூட்டு. ஓ ஓ ஓ ஓ முக்கியமாக சில ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் லொக்கேஷன் காட்டும், கஸ்டமர் வாங்க உள்ளே போனீங்கன்னா வண்டி கூட திருப்ப முடியாது. அதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. எல்லா வண்டியும் வரும் வாங்க அப்படிம்பாங்க. உள்ளே போனோம்னா வண்டி அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி தான் வரணும். இப்போ நான் போயிட்டுருக்கேன், இந்த வழி போகுமான்னு தெரியல, மேப் காட்டுது. பட் ஆனால் அதில் தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம் என்னங்க நடக்குதுன்னு. தம்பி நீங்கள் கொஞ்சம் ஓரமாக போய் டான்ஸ் ஆடுங்க, வழி விடுங்க என்னங்க, வழி விடுங்க. இது என்னங்க ஏதோ குளத்துக்குள்ளே இறங்கிட்டோம் போல். ஐயோ எப்பா என்னப்பா இது, லெஃப்ட்ல காட்டுது வழி. பட் ஆனால் வழி இருக்கான்னு தெரியலையா. பார்ப்போம். இல்லைன்னா சுற்றி போனால் 4 கிலோமீட்டர் வரும், இதில் வந்தோம்னா 1/2 கிலோமீட்டர் தான். ஸோ அதான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே இருட்டினில் நீதி. ஒரு கார் அங்கே நிற்கிது. ஸோ வழி இருக்குன்னு அர்த்தம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு. ஏறுறா தம்பி, ஏறுறா தம்பி. டப்புன்னு பஞ்சருக்கு இது ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீ பாருங்கள், ரெஸ்ட் ரூம்ஸ் கட்டி விட்ருக்காங்க. இவங்களே கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வீட்டில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு வீட்டுக்காரங்க ஒன்று கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களோடத. ஓகேங்க, வந்துட்டோம். ஸோ ரோடு கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு இதில் ரைட்டில் காட்டுது. ரைட்டில் போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் லொக்கேஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ ஓகே, நான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். முக்கியமாக வந்து பிக்கப் கிலோமீட்டர்ஸ். நீங்கள் இப்போ 1/2 கிலோமீட்டர் போகிறேன்னா இதுக்கு எனக்கு அமௌண்ட் கிடைக்காது. இதே நான் 10 கிலோமீட்டர் சுற்றி நான் இங்கே போனாலும் எனக்கு அமௌண்ட் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதனால் பிக்கப் கிலோமீட்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் கொடுக்க மாட்டாங்க லோக்கல் ஆர்டர்ஸ்க்கு. லாங் ஆர்டர் போனோம் அப்படின்னா நம்ம கொடுப்பாங்க. ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர்னா, கோயம்புத்தூரில் வந்து துடியலூர் வரேன் ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர்லேருந்து பிக்கப் பண்ண இடத்துலேருந்து இல்லை, ஈரோடில் பிக்கப் பண்ண இடத்துலேருந்து ட்ராப் பண்ணுற இடம் துடியலூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அது கூட துடியலூர்லேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருதோ அது ரெண்டுக்குமே சேர்த்து அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க லாங் ஆர்டர்ஸ்க்கு. லோக்கலுக்கு வந்து அப்படி வராதுங்க. லோக்கலுக்கு வந்து நம்ம சென்ட்ரலில் மட்டும் லைக் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது எவ்வளவோ அதுக்கு மட்டும் தான் நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் லொக்கேஷன் வந்துட்டேன், கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு நான் லைன் கடைசியாக வரேன். ஓகேங்க, ஆர்டர் முடிச்சாச்சு. ஸோ 438 ரூபா வந்திருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 16.43 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் கிலோமீட்டருக்கு வந்து 26 ரூபா நம்ம கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2 ட்ரிப் ஓட்டியிருக்கோம். 762 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ட்ரிப் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு இப்போ நான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராமநாதபுரமில் தான் இருக்கேன். ஸோ அப்படியே இங்கே லெஃப்ட்டில் வந்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கள்ளிமடையில் ஒரு சிஎன்ஜி பங்க் இருக்குது. அண்ட் தென் இங்கே நஞ்சட்டாபுரமில் ஒரு சிஎன்ஜி பங்க் இருக்குது. 2 பங்கில் ஏதோ ஒரு பங்கில் சிஎன்ஜி இருக்கும். இப்போ நான் சிஎன்ஜி ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்குங்க. கரெக்டாக ஒரு 10 மணிக்கு ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ சிஎன்ஜி அடிக்க வந்துருந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜியும் பங்க்கில் இல்லை. அதே மாதிரி ஆர்டரும் வந்துருச்சு. 10:25க்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ எங்கே அப்படின்னா சிங்காநல்லூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து மசக்காளிப்பாளையம் ஒரு 2 பேர் வர்றாங்க. 140 ரூபா போட்டிருக்கு. ஸோ நான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, எங்கேயும் ட்ரிப்பை முடிச்சாச்சு. 110 ரூபா வந்திருக்கு. ஸோ பிக்கப் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2 கிலோமீட்டர் ட்ராப்பு, ஒரு 3.5 கிலோமீட்டரு. ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும். கரெக்டாக 110 ரூபா வந்திருக்கு நமக்கு. ஸோ இது வரைக்கும் ஒரு 872 ரூபா ஓட்டியிருக்கோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 மணி ஆச்சு. வயிறு வேறு குடையுது. நேற்று காலையில் வீட்டில் சாப்பிட்டது, அப்புறம் மத்தியானம் சாப்பிடல. நைட்டு தான் வந்து 2 டிஃபன் அப்படியே ஒரே டைமில் சாப்பிட்டேன். ஒரு 10:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு சாப்பிட்டேன். ஓகேவா? ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் 10:30 மணிக்கு தான் நைட்டு சாப்பிட்டேன். அப்புறம் நேற்று காலையில் தான் சாப்பிட்டது, நடுவில் சாப்பிடல. ஸோ ஆர்டர் வருமானு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆர்டரும் வரல. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஞ்சமாக வயிறு குடையுது. ஓகேவா? அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி கேமரா கீழே இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்லாம். மணி 10:30 ஆச்சு. பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம சாப்பிட்லாங்க. ஃபஸ்ட்டு வந்து காரை வாஷ் பண்ணணும். நேற்று மழை வந்தனால ஃபுல்லாக தண்ணியாக இருந்ததா. நைட்டு வேறு ரோட்டில் நிறுத்தியிருந்தோம்ல பக்கத்தில். ஸோ அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஆர்டர் வந்துட்டு 133 ரூபாய். ஓகே, இப்போ எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னா பிக்கப் ஒரு 900 மீட்ரு, 1 கிலோமீட்டரில் பிக்கப் இருக்குது. ஸோ பிக்கப் பண்ணி
சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு கிலோமீட்டர் பிக்கப், 2 கிலோமீட்டர் ட்ராப்பு. பிக்கப் ஒரு 1 கிலோமீட்டர், ட்ராப் ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க. ஓகேவா? ஸோ 3 கிலோமீட்டரு 133 ரூபா காட்டுச்சு. ஸோ ஃபைனலாக ஓட்டி முடிச்சுட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். சில டைம்லாம் 100 ரூபா ஆர்டர் வந்து ஒரு 5-6 ஆர்டர் 1 பை 1 வந்துகிட்டே இருக்கும். டென்ஷன் ஆயிரும். என்னடா வாழ்க்கை இது மாதிரி தோணிடும். வேறு வழியில் ஓட்டி தான் ஆகணும். கழுதிக்கு வாக்க போட்டோம் அப்படின்னா சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி தான். சரியா? ஸோ கஸ்டமர் கால் பண்ணிட்டு லொக்கேஷன் பார்த்து தான் போயிட்டுருக்கேன். ஸோ லொக்கேஷன் போயிட்டு கஸ்டமர் கால் பண்ணி பேசிவிட்டு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு பேசுவோம். நண்பர்களே, ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் பிக்கப்பு, 3 கிலோமீட்டர் ட்ராப்பு. ஓகேங்களா? சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணியிருக்கோம். 107 ரூபா வந்திருக்கு. ஆக்சுவலி அந்த கஸ்டமர் ட்ராப் பண்ண அடுத்த செகண்டே எனக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ சிங்காநல்லூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு கால் பண்ணிக்குவோம். சிங்காநல்லூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து மறுபடியும் வந்து இருகூர் போகணும். ஓகேங்களா? ஸோ இருகூர் போய் ட்ராப் பண்ணிவிட்டு 262 ரூபா காட்டுச்சு. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? டோட்டலாக இது வரைக்கும் இன்றைக்கி மட்டும் எவ்வளோ ஆர்டர்ஸ் ஓட்டியிருக்கோம், நமக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் மொத்தமாக வந்திருக்கு அப்படிங்கிறத பேசுவோம். சரிங்களா? ஆக்சுவலி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் காட்டுது. நம்ம வண்டியோட சிலிண்டர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோ கெப்பாசிட்டி. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிலோ 9.25 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பிடிக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பங்க்கில் வந்து ப்ரெஷர் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, நல்ல ப்ரெஷராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.25 பிடிக்கும். இல்லை ப்ரெஷர் கம்மியாக இருந்தது அப்படின்னா 9 கிலோ 8.25 அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு கிலோ அடித்தோம் அப்படின்னா 93 ரூபா. முதல்ல வந்து 88 ரூபா இருந்துச்சு, இப்போ 93 ரூபா ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு ஒரு 23 25 அந்த மாதிரி கிடைக்கும். லாங் போனோம்னா ஒரு 25 26 27 கிடைக்கும். ஓகே, ஓட்டுறது பொறுத்து தான். ஆக்சுவலி நம்ம நேற்று காலையில் பொள்ளாச்சியில் அடித்தது தான் சிஎன்ஜி. இப்போ கரெக்டாக 3 பாயிண்ட் காட்டுது. மொத்தம் 5 பாயிண்ட்டு, அதில் இப்போ 3 பாயிண்ட் காட்டுது. பார்க்கலாங்க நம்ம எப்படி என்னென்னு பார்த்துட்டு முடிஞ்சது. இருகூரில் வந்து ட்ராப் பண்ணிட்டு அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பங்க் இருக்குது. ஓகேவா? இருகூரில் வந்து அந்த கேரளா பைபாஸ் ரோட்டில் ஒரு 24 ஹவர்ஸும் ரன் ஆகக்கூடிய ஒரு சிஎன்ஜி பங்க் அங்கே இருக்குது. அங்கே போய் கூட சிஎன்ஜி ஃபில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அங்கே வண்டி நிறையா இருக்கும், அது வேறு மேட்ரு. ஸோ போயிட்டு நம்ம அங்கே சிஎன்ஜி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு கஸ்டமர் பிக்கப் பண்ணி இருகூரில் ட்ராப் பண்ணிவிட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மணி 11 ஆச்சு. கரெக்டாக ட்ராப் பண்ணிவிட்டு சிஎன்ஜி அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மணி 12 மணிக்கு சாப்பிட்றோம் காலையில் சாப்பாடு. மெயினாக தூக்கம் கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும். ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கே இருக்காது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் மெயினாக வந்து ரெட் டாக்ஸி பொறுத்த வரைக்கும். டிரைவிங்னாலே அப்படி தான், ஃபுட்டு, தூக்கம் அண்ட் தென் உடம்பு எல்லாமே வந்து கெட்டு போயிடும். ஸோ அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, ஓகேங்க, நாங்கள் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு சொன்னாங்க. எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ அளவு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அப்போ தான் வியூஸ் போகும். நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் வீடியோ எடுத்து நைட்டு தூக்கம் இல்லாமல் ஆர்டர் ஓட்டிட்டு ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இடையில கேப் இருந்தால் அந்த கேப்பில் இடையில ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் நம்ம சாப்பாடும் சாப்பிடணும், வீடியோஸும் எடிட் பண்ணணும், ரெஸ்ட்டும் எடுக்கணும். அண்ட் தென் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோவோ ஒரு 3 GB 4 GB இருக்கும். எடிட் பண்ணால் ஒரு 1.5 GB வரும் 10 நிமிஷம் வீடியோவே. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வீடியோஸ் எடிட்டும் பண்ணணும், தூங்கணும், சாப்பிட்ணும், ஆர்டர் ஓட்டணும். ஓகேவா? ஸோ அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு மேலே வீடியோ எடிட் பண்ணாலும் அந்த வீடியோவை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா சில ஜிபிஸ் காட்டும். ஒரு 4 GB 5 GB காட்டும். ஒரு 15 மினிட்ஸ் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB 5 GB வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா இருக்காது. டெய்லி 1.5 GB தான் வரும். ஸோ டேட்டா எக்ஸ்ட்ராவாக நம்ம அமௌண்ட் பே பண்ணி டேட்டா வாங்கி அதையும் அப்லோட் பண்ணுவோம். கடைசியில் பார்த்தா ஒரு 10 பேர் 20 பேர் பார்ப்பாங்க. எப்படி இருக்கும் மனசு எப்படி இருக்கும்? மனுஷனுக்கு அப்படியே ஏண்டாங்கிற மாதிரி தோணிடும் இல்லையா? வீடியோ எடுத்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த டைமில் தான் நான் கஸ்டமர் கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன் இல்லையா? பட் எனக்கு அதில் டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகேவா? வீடியோ எடுக்கும்போது இந்த வீடியோக்கு நான் டைம் இன்வெஸ்ட் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன் வீடியோவை. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கும் டைம் ஆகும், நம்ம பேசுகிற டைமுக்கு ஆர்டராவது ஓட்டலாம் இல்லையா? ஒரு 1/2 மணி நேரம் வீடியோக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த டைம் நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த டைம் வந்து நான் பேசுகிற டைமில் உங்ககிட்ட இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறேன்னா அந்த டைமில் வந்து நான் ஃபாஸ்ட்டாக வந்து ஆர்டர் ஓட்டலாம். ஸோ இந்த 1/2 மணி நேரங்கிறது எனக்கு அதில் ஒரு 500 கிட்ட கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு தானே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஐடியில் நிற்கும் போது நான் வீடியோ பேசுகிற மாதிரி பார்க்குறேன். சரிங்களா? ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஓட்டிட்டு எவ்வளோக்கு ஓட்டியிருக்கேன், எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன், எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல நம்ம நிற்கும் போது அந்த டைமில் நம்ம பேசுவோம். சரி, ஏன்னா எனக்கும் ஏர்னிங்ஸில் வந்து ரெட் டாக்ஸி ஏர்னிங்ஸில் பாதிக்காது. அதே மாதிரி
உங்களுக்கு வந்து கரெக்டாக கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரியா? ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ இருக்குது, ஊபர் இருக்குது, ஓலா இருக்குது கோயம்புத்தூருக்குள்ளே. பட் ஆனால் ரெட் டாக்ஸி தான் வந்து டாப்பில் இருக்கான். அவன் தான் இங்கே இருக்கான். சரியா? ரெட் டாக்ஸி ஏன்னா 10 வருஷம் ஆச்சு, கஸ்டமரை அவன் கையில் வச்சுருக்கான், அவ்வளோதான். மற்ற பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது ரெட் டாக்ஸி வந்து அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து மக்கள் எல்லாருமே இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும். மற்ற ஏரியாலும் இருக்குது, பொள்ளாச்சி, ஈரோடு, திருப்பூர் எல்லாமே ரெட் டாக்ஸி இருக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கிறது. டெய்லி ஒரு 2000 1500 மேக்ஸிமம் ஒரு 3500 ஓடுது, அதுக்கு மேலே ஓடுறதில்ல. பட் கோயம்புத்தூர் அப்படி இல்லை. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 3000 3500, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 6000 வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஓட்டலாம். கிடைக்கும், எல்லா நாளும் கிடைக்காது. ஒரு நாள் 7000 கிடைக்கும், அடுத்த நாள் 4000 கிடைக்கும், ஒரு நாள் 5000 கிடைக்கும் கோயம்புத்தூருக்குள்ளே. ஸோ அதான் நிலவரம். ஸோ கேஸ் இருக்குது, அது கூட ரெட் டாக்ஸிக்கு கட்ட வேண்டிய கமிஷன் அமௌண்ட் இருக்குது, டிரைவருக்கு சேலரி இருக்குது. ஓகேங்களா? அதான் வந்துட்டேங்க. பட் அவன் நினைக்கிறாங்க என்னடா வண்டி வந்துச்சு, நமக்கு ஃபோனும் பண்ணல, பட் ஆனால் வந்து வண்டி அங்கே நிற்கிது, ஃபோன் பண்ணியிருக்கணும்னு சொல்லி வெளியே வந்து கை காட்டுறாங்க. சரி, ஓகே, சரி திருப்பிக்கிறேன். இதுதான் விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நானும் வந்து நின்றுட்டு வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருச்சு, பட் ஆனால் நமக்கு கால் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி எனக்கு கூப்பிட்றாங்க. புரியுதா? ஸோ அதுதான் சொல்கிறேன். கஸ்டமர் அட்டன் பண்ண வேண்டிய டைமில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏர்னிங்ஸும் பாதிக்கும், கஸ்டமரும் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக தனியாக இருக்கும்போது நான் வந்து இது பண்ணுறேன். ஓகேவா? பேசலாம். நண்பர்களே, ஆட்டோ ட்ராப் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து 8 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 225 ரூபா 95 பைசா, அதாவது 226 ரூபா. ஸோ நமக்கு வந்து 230 ரூபா கொடுத்துருந்தாங்க கஸ்டமரு. ஸோ கரெக்டாக 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தான் பங்க் இருக்குது. போயிட்டு பங்க்கில் கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு வண்டியை லைட்டாக ஒரு வாஷிங்கை போட்டுட்டு அடுத்த ஆர்டர் வந்ததுன்னா ஓட்டுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக காலையிலேருந்து இப்போ வரைக்கும் 5 ட்ரிப் ஓட்டியிருக்கோம். 1205 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:34 ஆச்சு. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் 8:30 மணிக்கு என்னமோ ஆர்டர் வந்துச்சு. ஸோ 8:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் ஓகேவா 1205 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். ஸோ கரெக்டாக டோட்டலாக 5 ட்ரிப்பு நம்ம ஓட்டியிருக்கோங்க. ஆக்சுவலி பங்க்கு வந்துட்டோம். ஸோ லைனில் வெயிட் பண்ணி கேஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் போட்டுக்கலாங்க. சரிங்களா? என்ன லைன் இங்கேருந்து நிற்கிது, இன்றைக்கி விடிஞ்ச மாதிரி தான் போ. பங்க் இருக்கிறது அங்கே, லைன் இருக்கிறது இங்கே. ஓகே, 1 மணி நேரம் ஆயிரும் போலயே. ஒரு சில பங்க்கில் பார்த்தீங்கன்னா லைக் வண்டி நின்றுட்டுருக்கோம், லைனாக இப்படி போட்டிருப்பாங்க. பட் ஆனால் கேஸே இருக்காது. கேஸ் வந்தால் அடிச்சுக்கலாம், லைனில் போட்டு வெயிட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அதனால முன்னாடி போயிட்டு நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம். சிஎன்ஜி ஃபுல்லாக இருக்கா, ஒரு 20 வண்டி தள்ளி நிற்கிறேன், அடிக்கலாமான்னு கேட்டுட்டு வந்துடும். ஆனால் ஒட்டி போடனேன் வண்டியை ஒட்டி போடனேன். சின்ன கேப் விட்டாலும் உள்ளே பூந்துருவாங்க கேஸ் அடிக்கிறதுக்கு. லைக் இந்த பங்க் ஒன்று இருகூரில், அண்ட் தென் வந்து நம்ம இங்கே இருக்கும், அதாவது நம்ம மலுமிச்சம்பட்டியில் செட்டிப்பாளையம் ரோட்டில் வந்து ஒரு பங்க் இருக்கும். ஸோ அந்த பங்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும், கேஸ் எப்போவுமே இருக்கும். அது வந்து மலுமிச்சம்பட்டியில் இருக்கிறது நைட் இருக்குமான்னு தெரியல, பட் ஆனால் பகலில் எப்போ போனாலும் கேஸ் இருக்கும். அங்கே வந்து வண்டி வெயிட்டிங் இருக்காது, அதாவது வந்ததுன்னா அடிக்கும் போயிடும், வந்ததுன்னா அடிக்கும் போயிடும். அதாவது அங்கே வந்து பைப் லைன் போட்டிருக்காங்களாமா. ஸோ அதனால் எப்போவுமே வந்து கேஸ் இருந்துகிட்டே இருக்கும். வண்டி வந்தால் வெயிட்டிங்கே இல்லை, அடிக்கும் போகும். வண்டி வந்ததுன்னா வெயிட்டிங் இருக்காது அதிகமாக மலுமிச்சம்பட்டி பங்க்கில். ஓகேவா? இந்த மலுமிச்சம்பட்டி இருகூரெல்லாம் எங்கேன்னு கேட்காதீங்க, எல்லாமே பொள்ளாச்சி. நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே கோயம்புத்தூர். நான் வீடு பொள்ளாச்சி, நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது கோயம்புத்தூரில். சரியா? கோயம்புத்தூர் எங்கே இருக்குன்னு கேட்டாதீங்க. ஓகேவா? சரி, ஓகேங்க. 5 ட்ரிப் ஓட்டியிருக்கோம். 1205 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். நான் போயிட்டு கேஸ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வந்துட்டு கேஸை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தண்ணியை பிடிச்சி லைட்டாக ஒரு காரை வந்து ஒரு வாஷிங்கை போட்டு க்ளீன் பண்ணிட்டு, ஏன்னா நேற்று மழை பெஞ்சதில்ல, அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து புள்ளியாக தண்ணி நின்றுட்டு இருந்திருக்கு. நைட்டு வந்து நான் வண்டி நிறுத்தி தூங்கும்போது லைட்டாக மழை தூரி இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை தூர்னதுனால வெளில ஃபுல்லாக தண்ணி, கார் ஃபுல்லாக தண்ணியாக இருந்திருக்கு. அண்ட் தென் மழை நின்னதையும் ரோட்டோரத்தில் நிறுத்தியிருந்தோம்ல. ஸோ அதனால் வண்டி போய் அந்த குப்பையெல்லாம் வந்து பட்டு புள்ளியாக அது ஒரு மாதிரி இருக்குது. கஸ்டமர் பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வண்டி எப்படியே க்ளீன் பண்ணுவோங்க. வண்டியை க்ளீன் பண்ணிட்டு கேஸும் போட்டுட்டு அடுத்த ஆர்டர் வந்தது உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே? ஸோ யாராவது சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பிடுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆச்சு. நானே இன்னும் சாப்பிடல. கேஸ் அடிச்சுட்டு காரை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும். எப்படி 12-1 மணி ஆயிரும். காலையில் சாப்பாடு அதுதான் முக்கியமான விஷயம். மதிய சாப்பாடு அது ஈவினிங் ஆயிரும், 6-7 மணி ஆயிரும். அப்போ நைட்டு சாப்பாடு அது விடிஞ்சிருங்க. அந்த மாதிரி பார்த்தீங்களா? இதுதான் தவறான சைக்கிள். அப்பப்போ ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது சீட்டு இந்த மாதிரி டக்குன்னு பின்னாடி போச்சுன்னா என்ன ஆகும்? கீழே லாக் பண்ணி வைக்கணும் கரெக்டாக. சம்டைம்ஸ் அது லாக் ஆகிறது இல்லை, அது கொஞ்சம் செக் பண்ணணும்.
ஆக்சுவலி நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வண்டி, கேஸ் எப்படி, பெட்ரோல் எப்படி, அதை பற்றி நம்ம வண்டியை பற்றியே ஒரு விளாக் மாதிரி போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், ஓகேவா? பேசுவோம் தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம வண்டி பற்றி, நம்மளோட வண்டியோட ஸ்பெக்ஸை பற்றி மட்டும் பேசுவோம். இன்றைக்கி காலை உணவில்லை, காலை ஃப்ரூட்டு தான், அதுவும் மத்தியானம் 12 மணிக்கு. சரியா? ஆக்சுவலி ஃப்ரூட்டு தான் கிடச்சிதுங்க. ஃப்ரூட் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு மாங்காய் ஒரு 3 பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன். நேற்று மாங்காய் ஒரு 3 கிலோ வாங்கியிருந்தோம் 100 ரூபாய்க்கு. ஸோ அதனால் வந்து அதில் ஒரு 3 மாங்காய் எடுத்துகிட்டு வந்தேன். நேற்று ஒன்று சாப்பிட்டு இன்னும் 2 மாங்காய் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட பாருங்கள். சரியா? ஏன்னா ஃப்ரூட் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து உடம்பு நல்லாயிருக்கும், கூலிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க. மெயினாக வந்து ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஓட்டுறீங்க அப்படின்னா நம்மளது வந்து இந்த பரோட்டா, கொத்து பரோட்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா லைக் நீங்கள் சாப்பிட்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்பவே ரிஸ்கியான ஃபுட்ஸு, சீக்கிரம் ஜீரணம் ஆகாத ஃபுட்ஸு. நீங்கள் சாப்பிட்டது அப்படியே காருக்குள்ளே உட்காந்த மாதிரியே தான் தூங்கிட்டு இருப்பீங்க. பின்னாடியெல்லாம் நீட்டி கால் நீட்டிலாம் தூங்க முடியாது. ஸோ முன்னாடியே தான் உட்காந்த மாதிரியே லைட்டாக சாய்ச்சி தூங்கிட்டு இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. சில டைம் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா லைக் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதையும் அப்போயே படுத்துருவீங்க. கிளாஸை ஃபுல்லாக ஏற்றி விட்டு கொசு வந்துருன்னு சொல்லிட்டு கிளாஸ் ஃபுல்லாக ஏற்றி விட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லைக் உங்களால் மூச்சு விட முடியாமல் போகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஆகிருக்கு. நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு தூங்கும்போது கிளாஸை இறக்கி விட்டுட்டு தூங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஃபுட் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு கெடுதல். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் வந்து இட்லி சாப்பிடுங்க, இல்லை சப்பாத்தி சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும். சரியா? மத்தியான நேரம் இந்த தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிடுங்க. அந்த மாதிரி பிரியாணிஸ் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் உடம்பு எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு தான் நீங்கள் உழைக்க முடியும், பாடுபட முடியும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடைசியில் எல்லாமே கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டியது இல்லைல்ல. ஒருத்தர் கேட்டால் அப்படின்னா நான் ஆஃபே பண்ண மாட்டேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டுவேன், ஒரு மாதம் ஓட்டி 1,40,000 30,000 ஓட்டியிருந்தாராமா. ஓட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு அங்கே டாக்ஸி ஆஃபீஸில் கூப்பிட்டு வந்து அவார்ட்லாம் கொடுத்தாங்களாமா, கீ செயின் கொடுத்தாங்களாமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் ஓட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு லைக் பெட்ரோல் பங்கில் போயிருக்காரு. ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னா பிளட் அவர் தான். ஸோ பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடம்பு எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவ்வளோ 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாரிச்சு கம்பெனிக்கு 50,000 கொடுத்து வண்டி கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 30,000 போயிருக்கும். பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 ப்ராஃபிட் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்த 70,000 80,000 ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க. ஓகேவா? ஆரஞ்சு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மாங்காய்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கே ஒரு 5-6 வண்டி ரோட்டில் நிறுத்தி வச்சுருக்காங்க. மாங்காய் 3 கிலோ 100 ரூபான்னு விற்றுட்டு இருக்காங்க. ஆப்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 150 ரூபா அந்த மாதிரி கூட விற்றுட்டு இருக்காங்க, சின்ன சின்ன ஆப்பிள்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி வாங்கி ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க. பனானா முக்கியமாக வந்து டெய்லி வந்து ஒரு காலையில் 2 பனானா, நைட்டு ஒரு 2 பனானா வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு படுங்க, சீக்கிரம் ஜீரணமாகும். சரியா? ஸோ அந்த மாதிரி உங்கள் உடம்பை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க. தூக்கமும் அதே மாதிரி தான். 2 நாள் 3 நாள் ஓட்டுறீங்களா, ஒரு நாள் தூக்கம் கெட்டாலும் அடுத்த நாள் வந்து மத்தியானம் ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரமாவது தூங்கிடுங்க. வண்டி ஓட்டும் போது லைட்டாக வந்து கண்ணு சொருகுது, ஓட்டோட்டம் கண்ணு இப்படி முழிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்து கன்ஃபார்ம் இருக்குது. டக்குன்னு கண்ணை மூடி முழிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண ஒரு செகண்ட் தான் தட்டி தூக்கிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தூக்கம் கெட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி தூக்கம் வர மாதிரி இருந்தால் டக்குன்னு மூஞ்சி கழுவிட்டு வண்டி ஓட்டுங்க. கஸ்டமர் இல்லை அப்படின்னா அடுத்த செகண்ட் ஆஃப்லைன் போட்டுட்டு வண்டியை நிறுத்தி தூங்குங்க. ஓகேவா? தூக்கம் தான் முக்கியம். ஸோ தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 2 மணி நேரமாவது 3 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரன்னிங்கில் வந்து தூக்கம் வராது. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. பணம் எப்படி வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். சரியா? 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா சம்பாதிக்கலாம், 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் ரூபா கூட சம்பாதிக்கலாம். ஓகேவா? பட் அது முக்கியம் இல்லை, உடம்பு தான் முக்கியம். ஸோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சம்பாதிங்க. ஓகேவா? ஸோ நான் கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி என்னன்னு பார்த்துட்டு அடுத்த ஆர்டர் வந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு மாங்காய் இருக்குது. ஸோ மாங்காய் அடிச்சுடுவோம். சரியா? இதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இப்போ யாராவது சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு லைக் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். அதை வண்டி ஓட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கேப் கிடச்சா அந்த கேப்பில் தூங்குறோம். அந்த கேப்பில் வந்து அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டும் பண்ணணும். ஒரு ஆர்டருக்கு இன்னொரு ஆர்டருக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கேப் இருக்குது அப்படின்னா அந்த கேப்பில் தூங்கவும் செய்யணும், ரெஸ்ட்டும் எடுக்கணும், வீடியோ எடிட்டும் பண்ணணும். சப்போஸ் ஆர்டர் வந்துட்டு அந்த ஆர்டரையும் போய் பார்க்கணும். ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ எடிட் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ அப்படின்னா மினிமம் ஒரு 5 GB 6 GB இருக்குது. அதுக்கு நம்ம தனியாக ரீசார்ஜ் பண்ணி
காசு அமௌண்ட் வாங்கி ஸோ அதுக்கு தனியாக நம்ம ரீசார்ஜ் டேட்டா மட்டும் தனியாக ரீசார்ஜ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா 10 பேர் 50 பேருக்குள்ளே தான் வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்சதுக்கு வீடியோஸ் வரணும், அதாவது வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வரணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது டிரைவர்ஸ் இருந்தாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் தேவைப்படுறாங்க. டெய்லி வந்து மினிமம் வந்து ஒரு 1000 ரூபா கன்ஃபார்ம். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். 100 ரூபாய்க்கு 30 ரூபா, 1000 ரூபாய்க்கு 300 ரூபா. ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 360 ரூபாய்க்கு நான் சம்பாரிச்சாச்சு. சரியா? ஸோ காலையிலேருந்து ஒரு 8 மணிலேருந்து இப்போ ஒரு 12 மணிக்குள்ளே 360 ரூபா நான் சம்பாரிச்சிட்டேன். நைட்டுக்குள்ளே வந்து மினிமம் வந்து எனக்கு ஒரு 1000 1500 ரூபா வந்து சேலரி மட்டுமே வந்துடும். ஓகேவா? நைட்டு ஓட்டினா அதாவது லாங் ஆர்டர்ஸ் போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வரும். ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் 1000 ரூபா ஈஸியாக சம்பாதிக்கலாம். கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா 1500 ரூபா கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஸோ இல்லைங்க, நிறைய பேசுவோம். உண்மையான அடுத்த வீடியோஸில் கூட பேசலாம். ஓகேங்க, அடுத்தபடியாக நம்ம ஒன்றா பேசுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட ரிப்ளை பண்ணுங்கள். லைக் டிரைவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். மினிமம் 1000 ரூபா கன்ஃபார்ம். ஓகேவா? கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கேரளா, அண்ட் தென் நம்ம திருப்பூர், பல்லடம், அவினாசி இந்த ரீஜனில் இருந்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சி இந்த ரீஜியனுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? டிரைவர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. மினிமம் 1000 ரூபா டெய்லி கன்ஃபார்ம். ஓகேவா? வண்டி மெயின்டெனன்ஸு, ஃபியூவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஏற்றுக்கும். ஸோ மினிமம் 1000 ரூபா கன்ஃபார்முங்க. யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? நல்லா பார்த்து சிறப்பாக நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? வெற்றிகரமாக நம்ம சிஎன்ஜி போட்டாச்சு. ஆஃப்லைனாக போடல, ஆன்லைனில் தான் வச்சு ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி சிஎன்ஜி அடிச்சிருக்கோம். பட் ஆனால் வந்து ஆர்டர் எதுவுமே இங்கே அசைன் ஆகலை. இந்த ரீஜனில் வந்து உங்களுக்கு ஆர்டர் அசைன் ஆகாது. இல்லை ஒன்று இந்த பக்கம் நம்ம நீலாம்பூர் போகணும், இல்லைனா லெஃப்ட் சைடு போனோம்னா நமக்கு அந்த இருகூர் லைக் பாப்பம்பட்டி பிரிவு அந்த ரீஜன் போனால் தான் ஆர்டர் விழுகும். ஓகேவா? நீங்கள் காட்டுது பாருங்கள் சிஎன்ஜி மீட்ரு, நமக்கு இதுதான் மீட்ரு. ஸோ 5 பாயிண்ட் காட்டுதா? அப்போ இப்போ நம்ம எவ்வளோ கடிச்சிருந்தோம் அப்படின்னா 708 ரூபா 91 பைசா கடிச்சிருந்தோம். 709 ரூபா ரவுண்டாக 710 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 710 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம். ஸோ நேற்று வந்து நம்ம பொள்ளாச்சியில் அடிச்சிருந்தோம். ஆக்சுவலி சிஎன்ஜி வந்து நேற்று நம்ம பொள்ளாச்சியில் அடிச்சிருந்தோம். பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு 2-3 ட்ரிப் ஓட்டியிருந்தோம். இப்போ காலையிலேருந்து ஒரு 5 ட்ரிப் ஓட்டியிருக்கோம். மறுபடியும் ஃபுல் பண்ணியாச்சு. 708 ரூபாய்க்கு நமக்கு கேஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் என்னென்னா நேற்று இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடினது 708 ரூபாய்க்கு வந்து கேஸ் ஓடி இருக்கு. ஓகேவா? ஸோ 708 ரூபா டிவைடட் பை எவ்வளோக்கு லைக் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 93 ரூபா 50 பைசா நினைக்கிறேன். ஸோ 93 ரூபா போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ கணக்கு வரும். அந்த கிலோவை டிவைட் பண்ணி கிலோமீட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மைலேஜ் வந்து ஒரு கிலோக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம நேற்று அடித்ததுக்கும் இன்றைக்கி அடித்ததுக்கும் எவ்வளோ கிலோ பிடிச்சிருக்குன்னா லைக் அந்த 708 ரூபா இருக்குது பார்த்தீங்கன்னா, 708 ரூபாய்க்கு எவ்வளோ கிலோ லைக் குவான்டிட்டி எவ்வளோ அடிச்சிருக்குன்னு சொல்லி குவான்டிட்டி கிடைக்கும். அந்த குவான்டிட்டியை வந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கோ அந்த கிலோமீட்டர் கூட டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோமோ அந்த கிலோமீட்டர்ஸ் டிவைடட் பை எத்தனை கிலோ நமக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு போட்டோம்னா கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோன்னு வந்துடும். அப்படியா? அப்படி இல்லையே, என்ன கணக்குனா ஸோ நேற்று நம்ம சிஎன்ஜி அடிக்கும்போது ஒரு கிலோமீட்டர் நோட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி அடிக்கும்போது ஒரு சிஎன்ஜி இப்போ அடிக்கும்போது கிலோமீட்டர் எவ்வளோ இருக்கோ நோட் பண்ணிக்கணும். 2 கிலோமீட்டர் நோட் பண்ணி மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு கிலோமீட்டர் கிடைக்குமா? நேற்று இருந்து இப்போ வரைக்கும் 1 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். அந்த கிலோமீட்டர்ஸையும் டிவைடட் பை நேற்று ஃபுல் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபுல் பண்ணியிருக்கோம்ல, இப்போ ஃபுல் பண்ணப்போ எவ்வளோ கிலோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத டிவைட் பண்ணோன்னா ஏன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு கிலோ வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். சரியா? இப்போ ஒரு 200 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ஒரு 5 கிலோ அடிச்சிருக்கோம்னா 200 டிவைடட் பை 5 கிலோ அப்படின்னு போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருதோ அதுதான் வந்து 1 கிலோவோட நம்மளோட வேல்யூ. ஓகேவா? 1 கிலோவோட மைலேஜ். ஓகேவா? ஸோ ஓகேங்க. ஸோ அது கூட நான் ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் லெஃப்ட் மூவ் பண்ணி போயிட்டு நம்ம லைக் நம்ம ராம்பட்டினம் பிரிவு இல்லை, அது பொள்ளாச்சி கிட்ட இருக்குது, பாப்பம்பட்டி பிரிவு. ஸோ அங்கே போய் லைட்டாக முன்னாடி அந்த 4 ரோட்லேயே வெயிட் பண்ணுவோம். ஆர்டர்ஸ் அசைன் ஆச்சுன்னா அப்படின்னா மூவ் பண்ணலாம். சரிங்களா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆச்சு. ஓகேங்க. ஸோ நான் போய் வெயிட் பண்ணிவிட்டு ஆர்டர் கிடச்சது உங்களுக்கு எத்தனை மணிக்கு கிடைக்குது, எத்தனை ரூபாய்க்கு கிடைக்குது, எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத பேசலாம். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரில்லை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. பல நாளாக இங்கே பாருங்கள் அந்த இடத்துல தெரியுதா இந்த பைப் மாதிரி சென்டரில் இன்ஜின் மாதிரி ஓடுது. அந்த சுற்றிக்கிட்டே இருக்குது ட்ரில்ல போர் போடுற மாதிரி. ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு போர் போடுறாங்க, அவங்க பாட்டு தண்ணி எடுக்கிறாங்க. இது பல நாள் இங்கே நடந்துகிட்ருக்கு இது. ஸோ இது எப்படி சொல்கிறது, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கூட போகல, கிராஸாக போட்டுட்ருக்காங்க. ஆர்டர் வந்துட்டு 135 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா லொக்கேஷன் வந்துடும். ஸோ 135 ரூபா இங்கேருந்து இங்கே அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கநல்லூர் போகிறதா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக போடல, நம்ம போர் போடுற மாதிரி போடல, இவங்க சைடாக போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டால் ஒரே இடத்துல மேலேருந்து கீழே வரைக்கும் போகும். ஆனால் இது அப்படி இல்லையே, சைடாக போட்டிருக்கேன். இங்கேருந்து சைடாக ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே லைக் சைடாகவே பார்த்தீங்கன்னா அது போர் போயிட்டே இருக்கும் போல்.
கீழேயும் ஆழம் போயிட்டே இருக்கும், அதே மாதிரி கிலோமீட்டர் இப்படி சைடில் போயிட்டுருக்கோம். புரியுதா உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன்? அந்த கம்பி மாதிரி தெரியுது பாருங்கள், தெரியுதா? ட்ரில்லை போட்டு இங்கே பாருங்கள், மிஷினை பாருங்கள் போட்டு தட்டி தூக்கிட்டு இருக்காங்க மெயின் ரோடு ஓரத்தில். இதெல்லாம் கேட்குறக்கு ஆள் இல்லையாப்பா?